ஹலோ ஆல் வணக்கம். பீடா, வெல்கம் டு த ஷோ. பீடா, உங்களுடைய ஃபேவரட் ஆர்சிபி அன்பார்ச்சுனேட்லி தோத்துச்சு இன்னைக்கு. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வின் ஃபார் கேகேஆர். டாஸ் ஜெயிச்சப்பயே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. பயங்கரமான ஒரு ஸ்டார்ட். கோலி நல்லா ஆடினாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி தட் கோலி அலோன் இஸ் நாட் இனஃப். அதான் வருஷக்கணக்காக ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. டிசப்பாயிண்டிங்கா இருக்காது ஒரு தடவையும். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இனிஷியல் தாட்ஸ் ஒன்றும் கிடையாது. நேற்று சொன்னீங்க கேகேஆர் ஜெயிக்கும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓன் டீம் அடி வாங்கும்னு. சும்மா தேவையில்லாம வந்து ஆண்ட்ரி ரசல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னீங்க. அவர் வந்து பேட்டிங்ல டிஸ்ட்ரக்டிவா இருந்த ஒழிய இந்த அளவுக்கு இந்த பிச்சில் டிஸ்ட்ரக்டிவா வர உங்களுக்கு கெஞ்சி கேட்க. இந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சும் போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, எது பேசுறதா இருந்தாலும். அதாவது வருத்தப்பட வேண்டிய விஷயம் சார். இப்ப இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அல்சாரி ஜோசப் இந்த பிச்சில் சூட் ஆக மாட்டாரு அப்படின்னு சொன்னா என்னமோ எனக்கு அவர்கிட்ட பர்சனல் இதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அல்சாரி ஜோசப் 17 வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்ன லென்ஸ் இங்க போடுவார்னு எனக்கு தெரியும். இப்போ வந்து வைஷாக் விஜயகுமார் நல்லா போட்டாரு. இந்த மேட்ச் தான் அன்பார்ச்சுனேட்லி யாஷ் தேல் அடி வாங்கினாரு. அவரும் ஒரு நல்ல போலரு. முகமது சிராஜ் இஸ் அ சீசன்டு கஸ்டமர். தே ஆல்சோ காட் ஆகாஷ் தீப் இந்த பெஞ்ச். இதுக்கப்புறம் அநியாயமா ஒரு ஃபாரின் ஸ்லாட் இது பண்றீங்க. ஒரு 2.5 பேட்ஸ்மேன் ஒரு 2.5 போலர் வச்சு மேட்ச் ஆடுறீங்க. சின்னசாமியில எப்படியா ஜெயிப்பீங்க? பேட்டிங்னா உங்களுக்கு கோலி மட்டும் அடிக்கணும். அதுக்கப்புறம் அவர் சரியா ஆடலைன்னா நிறைய பேர் இந்த எக்ஸல் ஷீட்டை வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் ரேட் இல்ல அது இல்லைன்னு. ஆனஸ்டா சொல்லுங்க. இப்ப முதல்லயே நான் என்ன சொன்னேன், இந்த போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது, பேட்டிங்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. திருப்பி திருப்பி அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அடிச்ச 180 வில் ஜாக்ஸ் இருந்தா 200 ஆயிருக்கும். அல்சாரி போட்ட 2 ஓவர்ல 34 வில் ஜாக்ஸ் போட மாட்டாரு. இப்ப எப்படின்னா என்ன வருத்தம் எப்படின்னா, இப்ப கரெக்டான இந்த டயத்துக்கு என்ன இது நம்ம பேசணும் இல்ல பாடணும்னா, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவான், ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். இந்த பிச்சில் நீங்க 200க்கு ஒரு சல்லீரன் இருந்தாலும் உங்க போலிங் அட்டாக்கை நீங்க டிஃபெண்டே பண்ண முடியாது. அதுவும் என்னன்னா கரெக்ட். பாவம், இப்ப விராட் கோலி எப்படின்னா அவரோட ப்ளூ பிரிண்ட மாத்தி, இப்ப இந்த சீசன் பிரிவியும் போது நம்ம என்ன சொன்னோம், 20 பால்ல 18ல இருந்து 19 ரன் தான் அடிக்கிறாருன்னு சொன்னோம். அவரு வந்து டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிறாரு. ஒரு பக்கம் நீங்க அதுவும் மேக்ஸ்வெல் எப்படின்னா நீங்க 28 for 3. அவங்க எப்படின்னா 3 வாட்டி அவுட் ஆயிட்டாரு. அது பால் இல்ல பாம்புன்ற மாதிரி கேட்ச் விட்டாங்க. அந்த மாதிரி கேட்ச் விட்டும் எப்படின்னா இஸ் a destructive பிளேயர். பட் என்ன சொன்னோம், 7 out of 14 games he will fire. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ் கிரீன் வந்து ஓகே டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணாரு. பட்டிதர் ஃபார்ம்ல இல்ல, பட் ஸ்டில் ஐ வில் சே இஸ் a குட் பிளேயர். அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் 16 இறக்கி விடுறாங்க. இல்ல உங்களுக்கு அதுக்கப்புறம் அனுஜ் ரவாத் அடிச்ச உடனே எல்லாம் கண்ணா பண்ணான்னு எக்ஸைட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்ச உடனே என்னடா பேட்டிங்ல என்ன பில்லன்னு சொல்ற அப்படி இப்படின்னு. நல்ல பிளேயர். இஸ் இ ப்ரூவன் இன் தி ஸ்டேஜ்? இல்ல. மைபால் லொம்ரோர் இஸ் இ ப்ரூவன் இன் தி ஸ்டேஜ்? இல்ல. தினேஷ் கார்த்திக் 2 மேட்ச் ரொம்ப நல்லா ஆடினாரு. எல்லா மேட்சும் அவர் பின்னாடி அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்டார்ட் 6 ஓவர்ல 61 வந்துட்டு நீங்க 183 இந்த பிச்சில் நீங்க அடிக்கிறீங்கன்னா your batting lineup is not strong enough. You got to accept that it is okay batting lineup. You got 3 destructive players who can win the game. உங்க போலிங்க வச்சுட்டு நீங்க எதுவுமே, நான் ஐஸ்வர்யா ராய் படத்து போட்டா நீங்க கோவப்படுறீங்க. நான் ஒரு ஆர்சிபி நீங்க போடுங்க, நான் சொல்ல வந்தேன். இப்ப இல்ல நீங்க ஆசைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நீங்க ட்விட்டர்ல போய் ஐஸ்வர்யா ராய் போட்டோ போஸ்ட் பண்ணி ஆகணும். இல்ல அதை நான் பண்ணுவேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஹாபியே வந்து ஆர்சிபியை வந்து பேஷ் பண்றது தான். ஆர்சிபியை பேஷ் பண்றது இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இத்தினூண்டு எக்ஸ்பர்டீஸ்ல என்ன பண்ணா இந்த டீம் தேரும். ஆக்ஷன்ல டோட்டலா நீங்க சொதப்பிட்டீங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, எடுத்துட்டீங்க. இன்டெலிஜென்ஸ் என்னன்னா அந்த மாதிரி ஒரு வீக் லிங்க வச்சு நாங்க எப்படி எடுத்துட்டு வருவோம், அதுதான் வந்து திறமை. அப்படிங்கும் போது இப்ப இது கேட்டா வந்து பேக்கப் பாலிசி அப்படின்னு. நான் அல்சாரிய குறையே சொல்ல மாட்டேன். சிபிஎல்ல பாத்தீங்கன்னா நெருப்பா போடுவார். அந்த பிக்சர்ஸ் வந்து டூ பேஸ்ட் பிக்சர்ஸ் கொஞ்சம் நின்னு வரும். அதனால அவர் போடுறது வந்து எலக்ட்ரிஃபைங்கா இருக்கும். நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆக்ஷன்ல நீங்க உட்காடுறீங்கும் போது இந்த வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸ், ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி பார்த்து டீம் எடுக்கிறோம். எவனும் உருட்டுதா சரித்திரமே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், ஓகே இங்க என்ன தேவை, ஃபுல்லர் லென்ஸ் போடணும். அவங்க எப்படி போட்டாங்க, இப்ப ஸ்டார்க் அடி வாங்கினாரு, பட் எப்படி ஃபுல்லர் லென்ஸ் எவ்வளவு இன்சைட் எட்ஜ் போச்சு. அந்த ஹர்ஷித் ராணா எப்படி போனார் ஃபுல்லர் லென்ஸ்.
உங்க ஃபுல் அலைன்ஸ் போடுறதுக்கே நீங்க ஆளு கிடையாது அப்படிங்கும் போது வந்து குத்து 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 வெங்கடேஷ் ஐயர் முதுக புடிச்சுன்னு 6 அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ண பேட்டிங் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ச் அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெறியோட வருவான். அவன் பேட்டிங்ல என்ன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நிக்கலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கடைசி வரைக்கும் 9 வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. இப்ப நீங்க ஒருவேளை டாஸும் தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன டார்கெட் செட் பண்றதே தெரியாது. விராட் கோலி ரொம்ப நல்லா ஆடுறாரு. But there is a chance that sometimes you want to get out for 10 balls for 17 runs. அந்த சிச்சுவேஷன் வந்ததுன்னா you're going to fall short by 40 runs on a pitch like this. அப்படிங்கும்போது nothing is going to save you. அதனால நீங்க வந்துட்டு அன்லெஸ் அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், நீங்க வில் ஜாக்ஸை நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா அதை விட ஒரு இப்ப ஃபாஃப் டு பிளஸி பாத்தீங்கன்னா the way is playing attacking cricket and he someone was also batted at number 3. இப்ப நீங்க கோலியும் வில் ஜாக்ஸையும் ஓப்பனிங் எடுத்துட்டு இவரை வந்து நீங்க நம்பர் 3 இறக்கினீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டூ வெல் ஃபார் யூ. கிரீன் 4, மேக்ஸ்வெல் 5, பட்டிதார நீங்க ஆடுறீங்களோ இல்லையோ தெரியல. ஐ வுட் ஸ்டில் பேக் இன் பட்டிதார, அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக், அதுக்கப்புறம் அனுஷ் ரவாத், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் அப். நீங்க இவ்வளவு இது ஆப்ஷன் இருக்கும் போது நீங்க ஹோம்ல நீங்க அடி வாங்கினீங்கன்னா, நான் திருப்பி சொல்றேன், நீங்க வெளியெல்லாம் போனீங்கன்னா ஒன்னும் பண்ண மாட்டான், திருப்புளி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா உங்க பேட்டிங் லைனப்புக்கு இந்த மாதிரி ஸ்கிட் ஆகி வந்தா நீங்க 200 அடிப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி திருப்புளி கொடுத்தா கோலி ஒருத்தர் அடிச்சாதான் உண்டுங்கும் போது நீங்க பயங்கரமா மாட்டிப்பீங்க. அன்லெஸ் அதர்வைஸ் லக்னோவோட நாட் கோயிங் டு டேக். இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை டிராப் பண்ணிட்டு இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துன்னு வருவாங்க. நான் இப்பயே எழுதி கொடுக்குறேன் பாருங்க. இப்ப அவர் ஒரு மேட்ச் நல்லா போடலாம், ஒரு மேட்ச்ல ஒரு 4 ஓவர்ல ஒரு 33 ரன் கொடுத்துலாம். உடனே திஸ் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னா அதுக்கப்புறம் 2 மேட்ச் அடி வாங்கினோடனே என்ன பண்றது, அடுத்த ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துன்னு வருவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த டெம்ப்ளேட்டே மறந்துருங்க. தயவு செஞ்சு உங்க பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நீங்க அடிக்கிற 180 200 போச்சுன்னா யூ ஸ்டில் ஹேவ் a சான்ஸ். தெரியாம கேட்கிறேன், சுனில் நரேனுக்கு பேட்ல பட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, நான் என்னைக்கு பிறந்தேனோ அப்ப பேட்ல பட்டது அவருக்கு. அவரு வந்து உங்களுக்கு 6 ஓவர்ல 85 ரன் அடிக்கிறாங்கன்னா சொல்றேன் 50 அடிக்க விட்டாங்க. அப்புறம் உங்க போலிங் ஸ்டாண்டர்ட் வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. சோ இதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது ஸ்பின்னும் பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் மயங்க் தாங்க, விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு கிடையாது. இவ்வளவு பெரிய வீக் லிங்க வச்சுன்னு நீங்க பேட்டிங்கும் 50 போலிங்கும் 50ன்னா எப்படி ஜெயிப்பீங்க? இந்த சலா நீங்க எந்த சலாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். Hopefully they will try and make sure they take changes which is going to be intelligent, which is really going to make the team look strong on paper, at least on one department. இத பண்ணலன்னா they are going to have a very tough day in the office against Lucknow Super Giants also, is my humble opinion. ஆமா, இன்னைக்கு மேட்ச் வந்து இந்த 90s இந்தியன் டீம் மாதிரி நாங்க டெண்டுல்கர் ஒருத்தர் நம்பி இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ, நீங்க ஐஸ்வர்யா ராய் போட்டோ போட்டுருங்க. நீங்க எப்பயோ சொன்னீங்க, அதை நீங்க ரிப்பீட்டாவது பண்ணுங்க இப்போ. Until we come back and entertain you for yet another review or preview on IPL to keep you entertaining. Thanks a lot and bye-bye.